கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து முன்னேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி உங்கள் வீட்டில் யார் யாருக்கு பிறந்த நாள், யார் யாருக்கு திருமண நாள், அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால்களை தாழ்த்துங்க. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 103:5 படி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவேன். இந்த வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் உங்கள் சிரசிலிருந்து உங்களுக்கு நன்மையை தரும். சரி, எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க, இன்னைக்கு எங்களுக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். எஸ்ஐயா 54:12. உன் பல கனிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். இது ஒரு வீட்டிற்கு அடையாளமாய் சொல்லப்பட்ட ஒரு வீட்டின் பகுதிகள். பொதுவாக வீடு அப்படின்னு வந்தாலே குடும்பத்திற்கு அடையாளம். ஏன்னா வீடு குடும்பத்தர் வசிக்கிறதுக்கு பேர் தான் வீடுன்னு சொல்லுவாங்க. மிருகங்கள் வசிக்கிறத வீடுன்னு சொல்ல மாட்டாங்க. பட்சிகள் வசிக்கிறத கூடுன்னு தான் சொல்லுவாங்க. மிருகங்கள் வசிக்கிறத கூட காடுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வீடு அப்படின்னா மனிதர்கள் குடியிருக்கிற இடம். அப்போ அந்த வீடு ரொம்ப முக்கியம். அந்த வீட்டில் ஆண்டவர் இருந்தால் அந்த வீடு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்பட்டிருக்கும். அப்போ பாருங்கள், அந்த வீட்டில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பல கனிகள் பளிங்கு. ஆண்டவர் உங்களுக்கு பளிங்கு போட்ட வீடு தரணுன்னா ஜெபம் ரொம்ப முக்கியம். சும்மா ஆண்டவர் தந்துரான்னு கனவு காணாதீங்க. ஜெபிச்சா ஆண்டவர் தருவார். ரெண்டாவது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வாசல். வாசல்னால் என்ட்ரி பிளேஸும் வெளியே வரக்கூடிய அவுட் என்ட்ரியும் தான் அந்த வாசல்னு சொல்லுவாங்க. இந்த வாசல் வழியாய் உட்பிரவேசித்தால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது வாசல் ஆண்டவருக்கு திறந்திருக்கணும். உன்னுடைய இருதய வாசல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு திறந்திருக்கணும். வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் வீட்டுக்குள்ளே போவேன், அவங்க கூட தங்கியிருப்பேன், அவனோட சாப்பிடுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போது அந்த வாசல் எதுக்கு அடையாளம்னா, உள்ள ஆண்டவரை வரவேற்பதற்கு உன்னுடைய வாசல் எப்பவுமே திறந்திருக்கணும். இதே வாசலும் திறந்திருக்கணும், வீட்டு வாசல் திறந்திருக்கணும். வீட்டுக்குள்ளே வந்தாருன்னா, அன்னைக்கு சகையுடைய வீட்டுக்குள்ளே போனார், அதை நிமித்தம் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. மூணாவது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய மதில்கள் உச்சிதமான கற்கள். மதில்கள் எப்படின்னா, சுற்றிலும் அக்கினி மதிலை எழுப்பி அதன் மத்தியில் நான் மகிமையாக வீற்றிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இது ஒரு மங்கள வார்த்தை, ஒரு வசனம். அப்படின்னா சுற்றி அக்கினி மதில் ஆண்டவர் போட்டு, அது பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்திற்கு ஒரு நல்ல பாதுகாப்பு. ஸோ உன்னுடைய குடும்பம் நல்ல ரிச்சான ஒரு பால்கனி உள்ள லைஃபு, அதுக்கு ஜெபம். அடுத்து உன்னுடைய வாசல் ஆண்டவர் என்றாகிறதுக்கு ஏற்ற கிருபை பெற்றதாக இருக்கணும், திறந்திருக்கணும். மூணாவது உன்னுடைய காம்பவுண்ட் வாலை ஆண்டவர் அழகான அக்கினி மதில் போட்டு ப்ரொட்டெக்ஷன். இது 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை கனம் பண்ணுவார். ஒரு நல்ல சாட்சியோடு நம்ம முடிக்கலாம். பிரதர் ஸ்டீஃபன் ராஜ், திருவெற்றியூர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் என்னுடைய குடும்பத்தினரும் ஒவ்வொரு மாதமும் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொள்ளுவோம். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொல்லும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தரையில் அமர்ந்து கேட்டுக்கொண்டு அழுது ஜெபம் செய்வோம். தனி ஜெபத்தில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடன் ஜெபித்துக் கொள்வோம். உடுத்துவதற்கு நல்ல ஆடை கூட இல்லாத நிலைமையில் இருந்த என்னை ஆண்டவர் இயேசு உயர்த்தினார். எனக்கு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்தார். கர்த்தருடைய கிருபையினால் திருமணம் நடந்து 1 வருடத்தில் புதிய வீடு கட்ட கிருபை செய்தார். 3 லட்சத்தில் துவங்கிய வீடு 15 லட்சத்தில் கட்டுமான பணிகள் முடிந்து வீடு பிரதிஷ்டை செய்து குடியேறியுள்ளோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் பளிங்கு கற்கள் வீடு போல பிரகாசமான வீட்டை கட்டி கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த குடும்பத்தினருக்கு ஆண்டவர் என்னென்ன செய்திருக்காரு. நல்லபடியான ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு புதிய வீடு, நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு வீட்டை தாரும். அந்த வீட்டிலே நீர் தங்கிடும். அந்த வீடு உம்முடைய பாதுகாப்புக்குள் இருக்கட்டும். தாவீதை பார்த்து உனக்கு வீடு கட்டி தருவேன் என்று சொன்னேன், கட்டி கொடுத்தேன். அது எப்போதும் உமக்கு முன்பதாக இருக்கும்படி இந்த வீட்டை ஆசீர்வதியும் அவன் கேட்டது போல நாங்களும் நீர் கொடுக்கிற வீடு எப்போதும் உமக்கு முன்பதாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரலும். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய வீடு
என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேரால் நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தில் நிறைய நல்விசேஷங்கள் நடக்கட்டும். குடும்பத்தில் இருக்க தடைகள் நீங்கட்டும். வீட்டு கடன்கள் அடைக்கப்படட்டும். வீட்டை என் பிள்ளைகளுக்கு ஸ்திரப்படுத்தி தருவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.